இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ எங்க போனாலும் நிழல் மாதிரி இவளும் கூட வருவா. அத நீ ஏற்படுத்திக்கிட்டது. ஆமா, உன் கூட வர்றது உன் பொண்டாட்டி தானே? அதுல என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் போக கூடாத இடத்துக்கு அவ பார்க்க கூடாத நபரை யாரையாவது பார்க்க போறியா? மீரா வா. நான் போயிட்டு வரேன். நீ போயிடுச்சுடா. என்ன இது, காலையிலே சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? பாருங்கம்மா, நான் பாட்டி தியானம் பண்ணிட்டு இருந்தா இவ புகைய போட்டு உயிரை வாங்குறா. ஒரு நிமிஷம் நீ அந்த பிராணாயாம நிறுத்தினா என்ன ஆயிட போதுரா? தூபம் போட்டா வீட்டுக்கு மட்டும் இல்ல, ஆரோக்கியத்துக்கும் நல்லதுதான். நல்லா சொல்லுங்க உங்க பையனுக்கு. எங்கம்மா? கோவிலுக்கா? ஆமாண்டா. வெயிட் பண்ணுங்க, இத நானே டிராப் பண்றேன். ககன், உன் ஆபீஸ் எங்கேயோ இருக்கு, கோயில் எங்கேயோ இருக்கு, ரொம்ப தூரம்பா. நான் போய்க்கிறேன், நீ ஆபீஸ்க்கு போ. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நீங்க சிரமப்படக்கூடாது. நான் உங்களை டிராப் பண்றேன், இருங்க. ஜஸ்ட் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஐயோ, நீ வந்தாதான் பிரச்சனையே. அதாவது பொறுமையா என்ன பூஜை கூட பண்ண விட மாட்டேன். நானே போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்கம்மா. சரி சரி. 3 மாசத்துக்கு இங்கதான் இருப்பேன்னு நீ அக்ரிமெண்ட் போட்டிருக்க. இருக்க, நான் ஒரு வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். முடியாது. சரி, ஒரே ஒரு நாளாவது போயிட்டு வந்துடுறேன். ஹாஃப் டே கூட இங்க இருந்து போக முடியாது. இல்ல, உன் இஷ்டப்படிதான் நடக்கணுமா? அக்ரிமெண்ட் படி அதானே உண்மை. ஒரு பொண்ணை மிரட்டி பார்க்கலாம் நினைக்கிறியா? நீயா? என்ன பொண்ணா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஃபைட் பண்ற. நீ எப்படி பொண்ணா இருக்க முடியும்? என்ன பத்தி இப்படி பேசின மூக்கு மேலே குத்திருவேன். வா, வந்து குத்து பாப்போம். எனக்கு கடுப்பேத்தாத. உன்கிட்ட எனக்கு என்ன? நீ டான்ஸ் கத்து கொடுக்கறதுக்கு வந்திருக்க. அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ இங்கேயே இருக்கேன்னு சொன்னாலும் நான் உன்னை இங்க இருந்து துரத்தி விட்டுருவேன். இப்ப என்ன போக விடுவியா, விட மாட்டியா? நோ. ஆமா, உனக்கு தான் யாரும் இல்லைன்னு சொன்னல, அப்புறம் இப்ப நீ எங்க போற, எதுக்கு போற, கொஞ்சம் சொல்லு. அது பதில் தெரியலனா வந்த வேலையை விட்டுட்டு அப்படியே ஜாலியா ஊர் சுத்து தானே போயிட்டு இருக்க. இதெல்லாம் கேக்குறதுக்கு நீ யாரு? நான் போகணும், போயே தீருவேன், அவ்வளவுதான். என் சொந்த விஷயத்தை பத்தி உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஹலோ, அப்படின்னா நீ என்னோட வீட்ல வேலை பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்ல. அப்ப பண்ண மாட்டேன். அப்படின்னா போ. போறேன். போ. ஹலோ, வாசலை தாண்டி போயிட்டா நீங்க திரும்ப வர வேண்டியதுக்கு அவசியமே இல்ல. இனி எப்பவும் வர மாட்டேன். ஹாப்பி, சந்தோஷம், பாய். நீங்க காலையில அர்ஜென்ட்டா கிளம்புறத பார்த்து எங்கேயோ போறீங்கன்னு நினைச்சேன். கோயிலுக்கு தானா? எனக்கு என்ன உங்களுக்கு இவ்ளோ பக்தி? நமக்காகவும் நம்ம பசங்க எதிர்காலத்துக்காகவும் தான்.
என்ன அப்படியே விட்டுட்டு போறீங்க? நீ என் பின்னாடியே வரந்தான் நினைச்சேன். பின்னாடி ஏன் வர போறேன்? உங்க பக்கத்துல இருந்து உங்க கைய பிடிச்சிட்டு தான் நடக்க போறேன். வாங்க போலாம். आरोग्यम दीर्घमायुष्यम बलम तेजोधियम श्रियम स्वभक्तेभ्य अनुगृह्णन्तं वंदे धन्वन्तरिं हरिं धन्वन्तरिरिमं श्लोकं भक्त्या नित्यं पठन्ति ये अनारोग्यम न तेषां स्यात् सुखं जीवनं। நான் நல்லா இல்ல. அப்படி நல்லா இல்லாம தான் உங்க மனைவியோட வந்திருக்கீங்களா? ஏன் சாரதா, உனக்கு அவ மட்டும்தான் தெரியுறா? உன் காதலுக்கு அடையாளமா நான் போட்டிருக்கிற இந்த டிஷர்ட் உனக்கு தெரியலையா? டட்டடாய். சாரதா, இந்த shirt எதுக்கு இதெல்லாம்? அட இரு. முதல்ல கழட்டுங்க. காதலா? அத எப்பவோ என் வாழ்க்கையில இருந்து நீங்க பறிச்சு எடுத்துட்டு போயிட்டீங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது பொறுப்புகள் மட்டும்தான். அதுக்காக தான் உங்களை இங்க வர சொன்னேன். ககனும் பூர்ணிமாவும் எப்படி இருக்காங்க? பூர்ணிமா நல்லாதான் இருக்கா. ஆனா ககன் விஷயத்துலதான் ஆபத்து மேல ஆபத்து துரத்திக்கிட்டே இருக்கு. என்னாச்சு சாரதா? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அப்படி நடந்துச்சு. நேத்திக்கு பில்டிங் மேல இருந்து சிமெண்ட் கல்லு அவன் தலை மேலேயே விழுந்திருக்குமா? ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு ஜோசியரை போய் நான் பார்த்தேன். உங்க பையன் ஜாதகத்துல மரண கண்ட புருஷம் பொண்டாட்டி 2 பேருமா சேர்ந்து இந்த ஹோமத்தை நடத்தினா புருஷம் பொண்டாட்டி 2 பேருமா சேர்ந்து ஹோமத்தை நடத்தினா